வணக்கம். நீங்கள் நேரடியாக இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொண்டிருக்கும் நான் சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தினர் ஆரம்பித்திருந்த பணி பகிஷ்கரிப்பு கைவிடப்பட்டுள்ளது. உரிய காலத்தில் உரம் கிடைக்காததால் விவசாயிகள் அசௌகரியத்தை எதிர்கொண்டமை தொடர்பில் அரசாங்கம் கவலை அடைவதாக தெரிவிப்பு. பெருவில் போலீஸ் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 3 பலி. வடமாகாண சபைக்கான தேர்தலை கண்காணிக்கும் பொருட்டு வெளிநாட்டு கண்காணிப்பாளர்கள் 10 பேரை ஈடுபடுத்தியுள்ளதாக பெப்ரல் அமைப்பு குறிப்பிடுகின்றது. தேர்தல் நடைபெறுவதற்கு 2 வாரங்களுக்கு முன்னரே வெளிநாட்டு கண்காணிப்பாளர்களை பணிகளில் ஈடுபடுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராஜ் கூறினார். வடமாகாண சபை தேர்தல் கண்காணிப்புக்காக 10 பேர் கொண்ட குழுவினரை ஈடுபடுத்துவதற்கு தேர்தல்கள் ஆணையாளர் மற்றும் ஆசிய தேர்தல்கள் கண்காணிப்பு வலையமைப்பு ஆகிய தரப்பினர் இணக்கம் தெரிவித்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆசிய நாடுகள் சிலவற்றிலிருந்து கண்காணிப்பாளர்களை வரவழைக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். குறிப்பாக ஆசிய வலயத்தின் தாய்லாந்து, பங்களாதேஷ், நேபாளம், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் இருந்து தேர்தல் கண்காணிப்பு குறித்து அனுபவம் பெற்ற 10 பேரை வரவழைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நுவரெலியா, திம்புலபத்தன மற்றும் கந்தப்புல ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினாலும் கடும் காற்றினாலும் இருப்பிடங்களை விட்டு வெளியேறிய 140க்கும் அதிகமான குடும்பங்களை சேர்ந்தவர்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வட்டவளை கிராம உத்தியோகத்தர் பிரிவில் வெள்ள பாதிப்பை எதிர்நோக்கியிருந்த சுமார் 100 பேரை நேற்றிரவு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் டிபிஜி குமாரஸ்ரீ குறிப்பிடுகின்றார். நுவரெலியா பிரதேச செயலாளர் பிரிவின் குடுவோயா பகுதியில் வெள்ள நிலைமை காரணமாக சுமார் 40 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். கந்தப்பொலையிலும் மரங்கள் சரிந்து விழும் அபாயம் நிலவியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த 8 குடும்பங்கள் இருப்பிடங்களில் இருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இப்படி வெள்ளம் வந்துச்சு, வந்த டைம்ல கிராம சேவர் வந்து பார்த்தாலும் பெரிய பாதிப்பு ஏற்படுச்சு. இதுவரையிலும் எந்தவித நிவாரண உதவியோ உணவு பொருட்களோ எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் அண்ணன் தம்பி வீட்டில் லைட்டுகளில் வந்து தான் தங்கியிருந்தோம். இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் யாருமே எடுக்க இல்லை. பெரிய மழை ஒன்று பெஞ்சுதான் இங்கே தான் வெள்ளம் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வருஷத்துலேயே 4 ட்ரிப் வந்துச்சு. அது காரணம் என்னன்னு கேட்டால், இந்த ஆறு குறுகி இருக்கனால ஆறையும் துப்புரவு பண்ணுறதுக்கு வழியில் பனி ஒரு போக்கு ஒன்று இருக்குது. அந்த போக்கை சீர் செஞ்சுட்டாங்கன்னா ஓரளவு சரி தப்பிச்சுக்கலாம். மழை காரணமாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீர்த்தேக்கங்களும் பெருக்கெடுக்கும் மட்டத்தை எட்டியுள்ளன. கடும் மழை காரணமாக மேல்கொத்மலை, மௌசாகலை, கெனியன் மற்றும் காசல்ட்ரி ஆகிய நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்படுவதற்கான சூழ்நிலை காணப்படுவதாகவும் நுவரெலியா மாவட்ட செயலாளர் தெரிவித்தார். ஹெட்டன் நுவரெலியா வீதியின் டியகல பகுதியில் கட்பாறைகள் மற்றும் மண்சரிவு அபாயம் நிலவுகின்றமையால் இரவு நேரங்களில் அந்த வீதியூடாக பயணிப்பவர்கள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இப்பாகமுவ தல்கொடபெட்டிய பகுதியில் கார் ஒன்றிலிருந்து சடலமாக கண்டெடுக்கப்பட்ட 13 வயது சிறுவனின் இறுதிச் சடங்குகள் இன்று நடைபெறவுள்ளன. இந்த சிறுவன் கடந்த 8ஆம் திகதி உயிரிழந்ததாக தெரிய வருகின்றது. உயிரிழந்த சிறுவனின் புது உடல் அவரது வீட்டில் வைக்கப்பட்டுள்ளதுடன் தால்கொடபெட்டிய பொதுமயானத்தில் இன்று பிற்பகல் இறுதிக்கிரியைகள் இடம்பெற உள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதுவழி சம்பவம் தொடர்பில் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிறுவன் ஒருவனை தொழிலுக்கு அமர்த்தியமை தொடர்பிலும் சந்தேக நபர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. களுவாஞ்சிக்குடி கபிடாவளி தீவிலிருந்து மகளூர் வாவியை படகில் கடப்பதற்கு முற்பட்ட வயோதிபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பகுதியைச் சேர்ந்த 62 வயதான நபர் ஒருவரே உயிரிழந்துள்ளார். கபிடாவளி தீவிலிருந்து வல்லம் மூலம் அறுவடை நெல்லுடன் மகளூர் வாவியை அண்மித்த போதே வல்லம் கவிழ்ந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார்.
உரிய காலத்தில் உரம் கிடைக்காததால் விவசாயிகள் அசௌகரியத்தை எதிர்கொண்டமை தொடர்பில் அரசாங்கம் கவலையடைவதாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நேற்று வாரியபுல பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். தேசிய கமநல வாரத்தை முன்னிட்டு வாரியபுல விவசாய கட்டட தொகுதியில் இடம்பெற்ற கண்காட்சியின் நிறைவை குறிக்கும் வகையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. අද දක්වා එකම මිලට තිබිච්ච එකම භාණ්ඩයක්වත් ලෝකේ එකම රටකවත් නැහැ. 2005 ஆண்டிலிருந்து இன்று வரை ஒரே விலையில் இருக்கும் ஒரு பொருள் எந்த நாட்டிலும் இல்லை. ஜனாதிபதி எல்லா காலத்திலும் தொடர்ச்சியாக உரத்தினை மானிய அடிப்படையில் விவசாயிகளுக்கு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளார். சில நேரத்தில் குறித்த காலத்திற்கு உரம் கிடைக்காமையினால் விவசாயிகள் அசௌகரியத்திற்கு உள்ளாகும் சந்தர்ப்பம் தொடர்பாக நாம் அறிவோம். இதற்காக விவசாயிகளிடம் அரசாங்கம் சார்பில் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தகைய தாமதங்களை தவிர்க்கும் வகையில் எமது அதிகாரிகளுடன் சேர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள முயற்சிக்கின்றோம். ගොවි ජනතාවට කනගාටුව ප්‍රකාශ කරනවා. අපි උත්සාහ කරනවා අපේ නිලධාරීන් එක්ක එවැනි ප්‍රමාදයන් නැතුව ඒ කටයුත්ත කරන්න. சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை உரியவாறு அதிகாரிகளால் பராமரிக்க முடியாமை காரணமாக அதன் ஊழியர்கள் பாதுகாப்பு தொடர்பில் பாரிய கவனம் செலுத்த வேண்டியுள்ளதாக பெட்ரோலிய பொது ஊழியர் சங்கம் குறிப்பிடுகின்றது. நடைமுறைக்கு ஏற்றவாறு எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தை புனரமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமை, உரிய தரத்திலான மசகு எண்ணெய் தொடர்ந்தும் கிடைக்காமை, பழுதடைந்துள்ள விநியோக குழாய் மார்க்கங்களை புனரமைக்காமை, பாய்லர் கட்டமைப்பு பழுதடைந்துள்ளமை, போதிய அளவான எரிபொருள் தாங்கிகள் இன்மை ஆகிய விடயங்களால் பல்வேறு பிரச்சினைகள் தோன்றியுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் அசோக் ரன்வல்ல தெரிவிக்கின்றார். இது தொடர்பாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் சுசந்த சில்வாவிடம் வினவப்பட்டது. எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தின் புனரமைப்பு நடவடிக்கைகள் குறித்து ஏற்கனவே கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த நடவடிக்கைகளை உரியவாறு முன்னெடுப்பது தொடர்பில் ஆராய்ந்து வருவதாகவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மேலும் தெரிவித்தார். வடக்கின் சங்கதிகளை தெற்குக்கு கொண்டு செல்லும் சாகசத்தில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். வடக்கில் நீங்கள் காண்பதை நீங்களே உலகிற்கு தெரிவிப்பதற்கான ஓர் அரிய வாய்ப்பு. எதிர்வரும் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு யாழ் மத்திய கல்லூரிக்கு வாருங்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட் யூ ரிப்போர்ட்டர், நீங்கள் காண்பதை நீங்களே தெரிவியுங்கள். மேற்கிந்திய தீவுகளில் இடம்பெறும் முக்கோண கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய மற்றும் இலங்கை அணிகள் இன்று பல பரீட்சை நடத்தவுள்ளன. 3வது அணியாக மேற்கிந்திய தீவுகள் பங்கேற்ற இந்த தொடரின் லீக் சுற்றில் ஒவ்வொரு அணியும் மற்ற 2 அணிகளுடன் 2 முறை மோதின. அதற்கமைய லீக் சுற்றின் முடிவில் இந்திய இலங்கை அணிகள் முதல் 2 இடங்களை பிடித்தன. 3வது இடத்தை பெற்ற மேற்கிந்திய தீவுகள் அணி தொடரிலிருந்து வெளியேறியது. இறுதிப் போட்டியில் இந்திய மற்றும் இலங்கை அணிகள் போர்ட் ஆஃப் ஸ்பெயினில் பல பரீட்சை நடத்தவுள்ளன. லீக் சுற்றில் காயமடைந்த மகேந்திர சிங் தோனி இறுதிப் போட்டியில் விளையாடுவார் என தெரிவிக்கப்படுகின்றது. இது இந்திய அணிக்கு பலமாக அமையவுள்ளது. இரு அணிகளும் பலமான அணிகள் என்பதால் போட்டி பலமாக அமையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கின் சங்கதிகளை தெற்குக்கு கொண்டு செல்லும் சாகசத்தில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். வடக்கில் நீங்கள் காண்பதை நீங்களே உலகிற்கு தெரிவிப்பதற்கான ஓர் அரிய வாய்ப்பு. எதிர்வரும் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு யாழ் மத்திய கல்லூரிக்கு வாருங்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட் யூ ரிப்போர்ட்டர், நீங்கள் காண்பதை நீங்களே தெரிவியுங்கள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியில் உருகுவே அணி தகுதி பெற்றுள்ளது. வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டி துருக்கியின் இஸ்தான்புல்லில் நடைபெற்றது. முதல் அரையிறுதி சுற்றில் உருகுவே மற்றும் ஈராக் அணிகள் மோதின. ஈராக்கின் அல்லேட்டோன் 34வது நிமிடத்தில் கோல் ஒன்றை போட்டதுடன் உருகுவே அணி 87வது நிமிடத்தில் கோல் போட்டது.
இறுதிப் போட்டிக்கு பெனால்டி முறை மூலம் அணி தெரிவு செய்யப்பட்டது. பெனால்டி முறையில் 7-6 என்ற கோல் கணக்கில் ஈராக் அணியை தோற்கடித்து உருகுவே அணி வெற்றியை தனதாக்கியது. மற்றும் ஒரு உள்நாட்டுச் செய்தி. இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் ஆரம்பித்திருந்த பணி பகிஷ்கரிப்பு கைவிடப்பட்டுள்ளது. தமது அங்கத்தவர்களை கைது செய்வதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து பணி பகிஷ்கரிப்பை கைவிட தீர்மானித்ததாக அந்த சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன கூறினார். பணி பகிஷ்கரிப்பை கைவிடுவதற்கு தீர்மானித்துள்ளோம். எமது அனைத்து பிரதேச அங்கத்தவர்கள் மற்றும் ஏற்பாட்டாளர்களை கைது செய்வதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதுவே பணி பகிஷ்கரிப்பை கைவிடுவதற்கான முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. இதனால் இந்த பணி பகிஷ்கரிப்பை தொடர்ந்து முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் நாம் கலந்துரையாடி இன்று காலை 9:30 முதல் பணி பகிஷ்கரிப்பை கைவிட தீர்மானித்தோம். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்திகளை இரவு 8 மணிக்கும், மணித்தியால செய்திகளை 2:25க்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.